மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக நியூஸ் டைம் டிஎன் சேனலில். அது தெருக்கூத்தில் பல கூத்து இருக்கும். ஒன்று கும்பகர்ணன் கதைன்னுவாங்க, இன்னொன்று திரௌபதி கதைன்னுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 கதை நடந்திருக்கு. ஒன்று அண்ணாமலை கதை, இன்னொன்று வைகோ கதை. வைகோ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது அடுத்த கதையாக வருவோம். முதல் கதை அண்ணாமலை கதை. எப்போவுமே நான் கட்சி ஆரம்பிப்பேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் வைகோ. மொத்தம் ஒரு கூட்டணி மாதிரி ஒன்று வச்சு, எடப்பாடியை தவிர்த்துட்டு ஒரு கூட்டணி வச்சுட்டு 18% வாக்குகளை நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு வாங்கி காட்டினார். அதை வச்சு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக அறிவிக்கும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்றார்ல விஜய். அதே மாதிரி அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணார். விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒத்துமை என்னென்னா, 2 பேரும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக பிரபலமானாங்க. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணாங்க. அதில் யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸும் உண்டு. ராஜவேல் நாகராஜன் அப்படின்னு பேசு தமிழா பேசு, அவர் இப்போவுமே வந்துட்டார் களத்துக்கு. அண்ணா, அதே மாதிரி மணி, பத்திரிகையாளர் மணி, பாண்டே, இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம குறிப்பிடலாம். அண்ணாமலைக்கு ஆதரவாக நின்றவங்க, அண்ணாமலைக்கு எதிராக நின்றவர் மாரிதாஸ், அந்த மாதிரி ஒரு சில பேர் எதிராக நின்னாங்க. நாம் உட்பட பலர் அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசினோம். இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து வரும்பொழுதே அவர் அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் தமிழ்நாடு முழுக்க. அதில் ஒரு 10 பேர் ஊருக்கு சேர்ந்தானுங்க. சேர்ந்தோன்னா அவங்க கூட்டம் போட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாஜகக்குள்ளேயே ஒரு பெரிய அமைப்பு. அண்ணாமலையுடைய ரசிகர்கள், நீங்கள்லாம் ஒரு ஃபார்ம் கொடுத்து, ஃபார்ம் அனுப்பி அதை ஃபில்அப் பண்ணி அதில் சேருங்க அப்படின்லாம் காமிச்சார் பில்டப்பு. அதில் ஒன்றும் பெருசாக சேரலை. ஆனால் இவரோட வெற்றி என்னென்னா, அப்படியே விஜயோட வெற்றி தான். அதை பார்த்தா விஜய் காப்பி அடித்தார். எப்படின்னா, வார் ரூம்னு ஒன்று ஆரம்பித்து, இப்போ இந்த இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களை, குறிப்பாக ட்விட்டரையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் அதிலெல்லாம் கண்ட மேனிக்கு அசிங்கமாக பதிவு போடுறது. அதாவது அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் கேவலமாக பேசுகிறது. இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார்ல விஜய், அதே மாதிரி வேலையை அவங்க பண்ணுறது. அண்ணாமலையை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் போடுறது. அண்ணாமலையோட எண்மக்கள் யாத்திரை ஒரு டுபாகூர் யாத்திரை. அது ஒன்றும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லே ஆகலை. அந்த யாத்திரையை பற்றி ஆணையாக்கும் பூனையாக்கும்னு போடுறது. அப்புறம் சமூக வலைதளங்களில் விலைக்கு வாங்கிறது. இப்போ இந்த ஆதன் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை விலைக்கு வாங்கிடுவாங்க டோட்டலாக. அதில் அண்ணாமலையை புகழ்ந்து போடுறது. அந்த மாதிரி இப்போ ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு, இன்னும் ஒரு 4-5 வலைதளங்கள் இருக்கும். அங்கெல்லாம் அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறது. குறிப்பாக அந்த அமர் பிரசாத் ரெட்டியை விட்டு பயங்கரமாக பேசுறது. அதுக்கப்புறம் அந்த கோவை முருகானந்தம், இவங்கெல்லாம் பேசுவாங்க. இது சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். பெரிய அளவுக்கு டிபேட் ஆகும். சமூக வலைத்தளங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத முதல்ல உணர வச்சது அண்ணாமலை தான். அதுக்காக அவர் பெங்களூரில் ஒரு வார் ரூம் செட் பண்ணி, அந்த வார் ரூமில் சந்தியா ரவிசங்கர்னு என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்னுடைய நெருக்கமான ஃப்ரெண்டை அங்கே பொறுப்பாளராக அவர் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அம்மா இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் ஒரு வார் ரூமு, அதில் வாராக்கின்னு ஒருத்தரை பொறுப்பாளராக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வாராக்கி தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் வசிக்கிறார்கள் அப்படின்றது அவருடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அந்த வாராக்கி, இவர் வாராக்கின்னா பத்திரிகையாளர் வாராக்கின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இல்லை, வாராகி அப்படின்னு ஒரு ஆள், அவரை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வாராகி சமீபத்தில் பத்திரிகையாளர்களை பற்றி தப்பாக எழுதினார்னு சமீபத்தில் ஒரு புகார் கூட வந்தது. இந்த மாதிரி ஆட்களை இந்த சமூக வலைதளங்களை வச்சு
பெருசாக பண்ணது வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி பத்திரிகையாளர் மணி வந்து அண்ணாமலடா அப்படின்ற மாதிரி அவர் பேச, அண்ணாமலையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு இவர் பேச, நம்ம பாண்டே பேச, அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக போயிட்டு ரஜினியை டச் பண்ண, ரஜினியோட ஆதரவு வந்து அண்ணாமலைக்கு அப்படின்ற மாதிரி டச் பண்ண, இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இவர் வந்து பிஜேபியில் இவரை வந்து தூக்குறாங்க, மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குறாங்க. அவரை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குறாங்கன்ற ட்வீட்டே நான் போட்டு தான் உலகத்துக்கே தெரியும், ரைட்டுங்களா? அண்ணாமலையுடைய எல்லா செயல்களையும் முழுக்க முழுக்க நான்லாம் அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ணாமலை வந்து ஆருத்ரா மோசடியில் வந்து ஹரீஷ் அப்படின்றவனை சப்போர்ட் பண்ணி அவனை வந்து பிரைம் மினிஸ்டர் வரவேற்கிற கமிட்டியில் போட்டு கோடிக்கணக்கில் துட்டு வாங்கினார் அப்படின்ற மாதிரி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இந்த அமலாக்கத்துறையையும் இன்கம் டேக்ஸையும் பயன்படுத்தி திமுக அமைச்சர்களை மிரட்டி KN நேரு, சக்கரபாணி, துரைமுருகன் இவங்ககிட்டலாம் கோடிக்கணக்கில் துட்டு வாங்கி, துரைமுருகன்கிட்டலாம் ஒரு 150 கோடி ரூபாய் வாங்கினார். இந்த மணல் மாஃபியாவை அதில் குற்றம் தொடர்பு படுத்தி லண்டனில் வச்சு ஒரு 150 கோடி ரூபாய் அண்ணாமலை வாங்கினார். அதே மாதிரி KN நேரு கிட்ட ஏகப்பட்ட காசு வாங்கினார். சக்கரபாணி வந்து இவருக்கு ஒரு செங்கல் சூளையை அமைச்சு கொடுத்து அங்கே வந்து குவாரியில் மண்ணெல்லாம் எடுக்க வச்சு, சக்கரபாணியுடைய தொகுதிக்குள்ளே தான் அந்த குவாரியே அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி செங்கல் சூளையை வந்து அமைச்சு கொடுத்தாரு சக்கரபாணி. இது இல்லாமல் ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸு, மூர்த்தி ஆகட்டும், யார் யார் மாற்றாங்களோ எல்லாரையும் நான் வந்து அமலாக்கத்துறை அனுப்பி உங்களை வந்து காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு. ஏன்னா செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி இவரும் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு போலி பத்திரிகையாளரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி செந்தில் பாலாஜியை வந்து கைது செஞ்சாதான் நம்ம வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் ஒரு MP தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை பற்றி அமித்ஷா கிட்ட சொல்லி அந்த செந்தில் பாலாஜியை கைது பண்ண வச்சதே அண்ணாமலை தான். அப்போது செந்தில் பாலாஜியை ஹேண்டில் பண்ணது, செந்தில் பாலாஜி கஷ்டப்பட்டது, செந்தில் பாலாஜி நரகத்தை அனுபவித்தது எல்லாத்துக்கும் திரைக்கதை அமைச்சு கொடுத்தது இந்த அண்ணாமலை தான். அந்த அண்ணாமலை அப்படி அமைச்சு கொடுத்ததுனால திமுக அமைச்சர்கள் எல்லாருமே காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அமைச்சர்கள் ஒரு சைடு, தொழிலதிபர்கள் ஒரு சைடு, ஆருத்ரா மாதிரி ஒரு 4 நிதி நிறுவன மோசடிகளை வந்து இவர் கையில் எடுத்து இன்கம் டேக்ஸை பயன்படுத்தி நான் வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், உங்களை பிடிச்சிடுவேன், வச்சிடுவேன், CBI வந்துடும் அப்படிலாம் மிரட்டி அந்த நிதி நிறுவனங்கள்கிட்டேருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபா, இப்படி இவர் சேர்த்ததே ஒரு 7000 கோடி ரூபா. திமுக அரசை மிரட்டி, திமுகவில் இருக்கிறவங்களை மிரட்டி 7000 கோடி ரூபாய் வாங்குறாரு. அதானிக்கு வந்து துறைமுகம் ப்ராஜெக்டில் இந்த காமராஜர் துறைமுகத்தில் எண்ணூரில் அதானிக்கான கிளியரன்ஸ் வந்து வாங்கி கொடுத்தது அண்ணாமலை. அது மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்தாரு. அது வந்து திமுக அரசுக்கு ஃபேவராக திமுக அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி சம்பாதிச்சது. திமுக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பேசி அண்ணாமலை சம்பாதிச்சது வந்து அதை விட அதிகமாக சம்பாதிச்சார். மொத்தம் ஒரு 7000 கோடி ஆச்சா, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த திமுக அரசை மிரட்டி 7000 கோடி சம்பாதிச்சாச்சு. இப்போது தாவேக அரசு அமைஞ்சிருக்கு. இந்த தாவேக அரசை மிரட்டி இன்னொரு 7000 கோடி சம்பாதிக்கலான்னு தான் இவர் இப்போது புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வர்றாரு. இந்த புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை சந்தித்து அவர் பேசுகிறாரு. அமித்ஷாவை சந்திக்கக்கூடாது, அமித்ஷாவை அண்ணாமலை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. நான் அமித்ஷாவை சந்திப்பேன், பிரதமரை சந்திப்பேன், பாஜகவோட தேசிய தலைவர் நபீனை சந்திப்பேன், சந்திச்சுட்டு நான் வந்து புதுக்கட்சி அதுக்கப்புறம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு தான் இவர் டெல்லிக்கு போகிறாரு. பிரதமர் வந்து இவரை பார்க்க மாட்டேன், அந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு புதுக்கட்சி ஆரம்பிப்பேன்ற கதையெல்லாம் வச்சுக்கிட்டு வராத அப்படின்றார். அப்புறம் இவர் போய் BL சந்தோஷை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சி, BL சந்தோஷ் தான் இவரோட குரு, BL சந்தோஷை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சி அவர் மூலமாக அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. அமித்ஷா கிட்ட 40 நிமிஷம் பேசுகிறாரு. இவர் ஒரு பெரிய டாக்குமெண்ட் எடுத்துன்னு போகிறாரு. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து தாவேகாவோடைய வீக்னஸ் என்னென்ன, தாவேகாவை நம்ம எப்படி அழிக்க முடியும், எதிர்காலத்தில் அண்ணாமலையா விஜயான்றதான் போட்டி, நான் வந்து ரஜினியோட சப்போர்ட்டை வாங்குவேன், ரஜினியோட சப்போர்ட்டை வச்சு நான் விஜய் அடிப்பேன், ரஜினி ரசிகர்களை நான் கையில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் டாக்குமெண்ட் போட்டு காமிச்சு நான் பண்ணுறேன்
அப்படின்றாரு. அப்போது அமித்ஷா கேட்குறாரு, நீ இதை பிஜேபியிலேருந்தே பண்ணலாமே அப்படின்னு. அப்போ என்னை பிஜேபி மாநில தலைவர் ஆக்குங்க, 7 வருஷத்துக்கு என்னை மாற்றக்கூடாது அப்படின்றாரு. என்னை வந்து மத்திய மந்திரியாகவும் ஆக்கணும் அப்படின்றார். உன்னை வேணால் எம்பி ஆக்குறோம் நாங்கள், ஆனால் மத்திய மந்திரிலாம் இம்மீடியட்டாலாம் பண்ண முடியாது, அதுக்கான டைம்லாம் இருக்குது. நீ ஏற்கனவே சேர்த்த சொத்து எல்லாமே பாஜகவை வச்சு பாஜகவை காமிச்சு மிரட்டி, அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸையும் காமிச்சு மிரட்டி தான் 7,000 கோடி கிட்ட சொத்து சேர்த்துருக்க. நீ வந்து மறுபடியும் வந்து நீங்கள் அதே வித்தியை வந்து நீங்கள் காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்து எச்சரிச்சிருக்காரு. நிர்மலா சீதாராமனும் ஏற்கனவே இவரை பற்றின ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. துபாயில் இவருக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, மற்ற இடங்களில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அண்ணாமலைனா யார், அண்ணாமலைடா அப்படின்னு இந்த ஊடக செல்வங்கள்லாம் எப்படி சொல்லிச்சு, இவங்க வாயிலெல்லாம் அது எப்படி வந்துச்சு, இவர் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணார், அப்படி அமர் பிரசாத் ரெட்டியும் இவரும் செஞ்ச லீலைகள் என்ன, எடுத்த அனி ட்ராப் வீடியோஸ் என்ன. அனி ட்ராப் வீடியோஸ் இவர் வந்து கர்நாடகாவில் எடுத்ததே வந்து பிஎல் சந்தோஷ்காக தான் 8 மினிஸ்டர் எடுத்திருக்கார் இவர். அதே மாதிரி ஒரு அனி ட்ராப் வீடியோ தான் இங்கே கேடி ராகவனுக்கு எடுத்து அது வந்து அசிங்கப்பட்டு கேடி ராகவனை அசிங்கப்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சார். அதனால் கேடி ராகவனும் இப்போது ஆல் பவர்ஃபுல்லாக வந்துட்டார், பிஜேபியில் கம்பேக் வந்துட்டார். அவரும் வந்து எதிர்க்கிறாரு இவரை பார்க்கக்கூடாதுன்னு. அப்போது அமித்ஷா சொன்னது வந்து, நீ வந்து எங்கள் கட்சியை விட்டு போயிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னார். இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து எப்படியாவது தமிழகத்தை பண்படுத்தி எதிர்காலத்தில் பிஜேபியா விஜயா அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வருவேன். நான் இப்போது செயல்படுறது வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையிலேருந்து தான் நான் செயல்படுவேன், என்னை வந்து தடுக்கவே நீங்கள் முடியாது. அந்த மாதிரி நான் வந்து டாக்டிக்கல் லைனில் போயிட்டு நான் வந்து விஜயை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். விஜயை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது வேறு சமாச்சாரம். அதுக்கு நீ வந்து பிஜேபியா விஜயான்னு அந்த நிலையை கொண்டு வர்றதுக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து கொண்டு வர்றது என்பது வேறு. இவரோட ஃபார்முலா என்னென்னா, எடியூரப்பா ஒரு பீரியடில் வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவர் வந்து அந்த லிங்காயத்துன்னு அந்த கம்யூனிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி நின்னார். அதுக்கப்புறம் அந்த கட்சியை பிஜேபியோட இணைச்சார். அந்த மாதிரி சிவசேனா இந்துத்துவ அஜெண்டாவோட வந்து அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இந்துத்துவ அஜெண்டாவை வந்து முழுக்க பரப்புனதோட எதிர்விளைவு தான் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நான் வந்து பிஜேபி ஆட்சி அமைவதற்கான அடித்தளத்தை உருவாக்குவேன் அப்படின்னு, அதுக்கு ரஜினியையும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இவருடைய ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஒரு காட்டுறாரு. ரஜினிக்கும் விஜய்க்கும் முட்டிக்கிட்டு இருக்கு. ரஜினி வந்து விஜயோட வெற்றியை விரும்பலை. ரஜினி முன்னாடியே அரசியலுக்கு வந்திருந்தால் அவர் விஜயை விட அதிகமாக வெற்றி பெற்றிருப்பார். அவர் ஒரு சூழ்நிலையால் அவரால் வர முடியல, உடல்நிலை காரணமாக அவரால் வர முடியல. இப்போ நான் ரஜினியை யூஸ் பண்ணுறேன், ரஜினியை யூஸ் பண்ணி நான் வந்து லான்ச் ஆகிறேன், நான் வந்து பெரிய அளவுக்கு சாதிப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுக்குறாரு. ஆனால் ஒரிஜினல் பிளான் என்னென்னா, நான் வந்து பிஜேபி ஆதரவோடு தான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், இந்த தனி கட்சி விஜயை வந்து டார்கெட் பண்ணும், விஜய் ஆட்களை வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், திமுகவை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுமோ அதே மாதிரி விஜய் ஆட்களை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து உடன்பட்டு செயல்பட்டிங்கன்னா பிஜேபிக்கு அது நன்மையாக வரும். நம்ம 2 பேரும் ஒன்றா செயல்பட்டு நம்ம வந்து விஜயை வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்றது தான் இவர் வச்சுருக்க ப்ளூ பிரிண்ட்டு. அமித்ஷா கிட்ட காமிச்ச ப்ளூ பிரிண்ட்டு அதுதான். இதெல்லாம் வந்து அமித்ஷா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இங்கே வந்து கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி தலைவர்கள் எல்லாரையும் டெல்லிக்கு கூப்பிட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு அமித்ஷா. நயினார் நாகேந்திரன்லாம் புறப்பட்டு போகிறாங்க, ரைட்டுங்களா. இதுதான் வந்து அண்ணாமலையுடைய கேம் பிளானு, டாக்டிக்கல் லைனு. அவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி மக்கள் தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி சொல்கிறாரு. சகாயம் ஐஏஎஸை கூட வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. சகாயம் ஐஏஎஸ் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, தாவேக்கால வந்து நிற்கிறதுக்காக அவர் வந்து பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, ரைட்டுங்களா. திருச்சியில் வந்து கிழக்கில் திருமாவளவன் நிற்கணும் அப்படின்னு விஜய் ஆசைப்படுறாராம்.
திருமாவளவன் நிற்கலை, அதுக்கு பதில் வந்து சகாயத்தை நிற்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாஜகலேருந்து மாநில நிர்வாகிகள் யாரும் போகல. இவர் வந்து பாஜகவில் இருந்ததுனால தான் ரவுடி பசங்க உட்பட எல்லாருமே, படப்பை குணா உட்பட ரவுடி பசங்க எல்லாமே இவரோட சேர்ந்தாங்க. இப்போ யாரும் இவரோட சேரல. அமித்ஷா வந்து கடுமையான கோபத்தில் இருக்கார் இவன் மேலே. எந்த அளவுக்கு வருவார் இவர் அப்படின்றது வந்து தெரியல. அது வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து இவர் சமூக வலைதளத்தை இவர் யூஸ் பண்ண போகிறதும், ஏற்கனவே விஜய் அதை யூஸ் பண்ணுறதும் இது ஒரு பெரிய விஷயமாக போகுது. அடுத்த கூத்து வந்து உங்களுக்கு மதிமுகலேருந்து வருது, ரைட்டுங்களா? மதிமுக வந்து வர 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறாங்க. பொதுக்குழு கூட்டி அவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகிறாங்க. மதிமுகவில் 2 ஆட்கள் நிற்கிறாங்க. செந்தில் செல்வம், ராஜேந்திரன் 2 எம்எல்ஏ நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து கடையநல்லூர் எம்எல்ஏ, செந்தில் செல்வம் வந்து சீர்காழி எம்எல்ஏ. இவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிவிட்டு இவங்க வந்து தாவேகா சார்பில் இவங்க இடைத்தேர்தல் வர வச்சு அந்த தொகுதியில் இவங்க தீப்பெட்டி சின்னத்தில் நின்று, இல்லை ஏதாவது ஒரு சின்னத்தில் சுயேட்சை சின்னத்தில் நின்று இவங்க வந்து அந்த தாவேகாவில் இணைஞ்சு தாவேகாவுடைய அமைச்சரவையில் வந்து இடம்பெற போகிறாங்க. ஆதவ் அர்ஜுனாவும் வைகோவும் தெலுங்குலேயே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போது அடுத்தது சோஃபா செட்டு வந்து தங்க கட்டிகளோட சோஃபா செட்டு வந்து வைகோ வீட்டுக்கு போகும். வைகோ வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு ஆதரவாக வரப்போகிறாரு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து வைகோவுடைய பிஏவாக இருந்தவர், ரைட்டுங்களா? இவரை வந்து சரவணன் ஒரு மாவட்ட செயலாளரை காலி பண்ணிட்டு இவரை வந்து மாவட்ட செயலாளராக கொண்டு வர்றாங்க. இந்த சரவணன் என்னன்னா மக்கள் ஜனநாயக கூட்டணின்னு இவங்க வந்து கட்சி ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணும்போது அதை எதிர்த்து போன பாலவாக்கம் சோமு அந்த மாதிரி ஆட்களோட சரவணனும் போகிறாரு. அவருக்கு பதில் வந்து மக்கள் நல கூட்டணியை எதிர்த்து போன சரவணனுக்கு பதிலாக நெல்லையில் வந்து மாவட்ட செயலாளராக வந்தவர் தான் இவர், அண்ணன் ராஜேந்திரன். சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வம் வந்து இப்போது வைகோ சொல்கிறார் இல்லையா, திமுக எங்களுக்கு வந்து கடுமையான தொல்லை கொடுத்தது, நாங்கள் வந்து மிக கம்மியான சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு, அதுலேயும் 3 சீட்டு உதயசூரியனில் நின்று செந்தில் செல்வம் வந்து சுயேட்சை சின்னத்தில் நிற்க சொன்னாங்க. செந்தில் செல்வம் வந்து உதயசூரியன் சின்னத்திலே நிற்கட்டும்னு நான் சொன்னேன். கடைசி நிமிஷத்தில் எங்களை முடிவெடுக்க வச்சாங்க. உண்மையிலே என்னென்னா, செந்தில் செல்வம் சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னார். சீர்காழின்றது வந்து துர்கா ஸ்டாலினுடைய சொந்த ஊர். அந்த அம்மாவே போய் நடந்து கேன்வாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி முதல்வரையும் கூப்பிட்டு அவரையும் நடந்து சீர்காழி முழுக்க கேன்வாஸ் பண்ண சொன்னாங்க. அப்படிலாம் கேன்வாஸ் பண்ணி ஜெயித்தவர் தான் இந்த செந்தில் செல்வம். அவர் சுயேட்சை சின்னத்தில் நிற்கும்போது அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார்னு முதல்ல அறிவித்தது வைகோ. அவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் நிற்க மாட்டார், உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார்னு அறிவித்தது வந்து வைகோ. வைகோவோட அறிவிப்பை தொடர்ந்து தான் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னார். இப்போது இந்த 2 பேரும் வைகோ சொல்கிறத கேட்பாங்களா இல்லையா? இவங்க 2 பேரும் வந்து திமுகவிலேயே சேர்ந்து, திமுக உதயசூரியனில் ஜெயிச்சிருக்காங்க, திமுகவில் இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா திமுக எம்எல்ஏ ஆவாங்க. இவங்க வந்து வைகோ சொல்கிறத கேட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க வந்து தாவேக அமைச்சரவைக்குள்ளே பங்கு பெற மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பெருசாக எழுந்திருக்கு. இதில் ராஜேந்திரன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு அமைச்சருக்கு நல்லா எழுதுவார். ஒரு அமைச்சருக்கு பிஏவாக இவர் வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லாமல் போயிடுது. இவர் ஜாதி கட்சிக்காரங்களையா நிற்க வைக்கிறாருன்னு நெல்லை மாவட்டம் முழுக்க இவருக்கு செல்வாக்கு இல்லாமல் போகுது ஒரு தேர்தலில். அதுக்கப்புறம் வந்து இவரை பெரிய அளவுக்கு இவரை மாவட்ட செயலாளர்லாம் கொண்டு வந்து இவர் ஒரு தடவை போதையில் வைகோவே திட்டுறாரு,
நீ வந்து என்னை நிற்க வைக்க மாட்டியா, எனக்கு வந்து பதவி தர மாட்டியா அப்படிலாம் திட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இவர் வந்து நிற்கிறாரு. ரைட்டுங்களா? இது எல்லாமே இவங்க ஆட்கள். அதனால் இந்த ஆட்கள் வந்து வைகோ சொல்கிறத கேட்பாங்க அப்படின்றது தான் நிலவரம். இல்லை திமுக சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். வைகோ வந்து ரிசைன் பண்ணி போகிறாரு அப்படின்றது தான் விஷயம். இதுக்கிடையில் திமுகவில் பார்த்திங்கன்னா உதயநிதியை வந்து செயல் தலைவராக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்தது. அதே மாதிரி சபரீசனை வந்து எம்பி ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் திமுகவில் வந்தது. இந்த ரெண்டுத்துக்குமே ஸ்டாலின் வந்து ஒத்துக்கலை. கூர்கில் போய் உட்காந்து பிஜேபி கூட கூட்டணி பேசுகிறாங்கன்னு உளறிக்கிட்டு இருக்கானுங்கள்ல. இங்கே கூர்கில் நடந்தது வந்து உதயநிதியை செயல் தலைவர் ஆக்கணுன்ற இந்த டிமாண்டு குடும்பத்துக்குள்ளேயே வருது. ஸ்டாலின் வந்து தலைவர், செயல் தலைவர் வந்து உதயநிதி அப்படின்ற மாதிரி துணை முதலமைச்சர். அதுக்கடுத்தது ஸ்டாலின் வந்து செயல் தலைவர் தானே ஆனார். அந்த மாதிரி செயல் தலைவர் ஆகணுன்ற ஒரு டிமாண்ட் வருது. அதுக்கு ஸ்டாலின் வந்து உடன்படலை. அதே மாதிரி சபரீசனை வந்து எம்பி ஆக்கணும்னு ஒரு டிமாண்ட் வருது. அதுக்கும் ஸ்டாலின் வந்து உடன்படலை. கடைசியாக வர்றது வந்து நம்ம மகேஷ்குமார் அகர்வாலை வந்து தமிழக சர்வீஸ்க்கு அவர் வந்துட்டார். டெல்லி சர்வீஸ்லேருந்து வந்துட்டார். அவரை வந்து தமிழக டிஜிபியாக போடுறாங்க. சந்தீப் ராய் ரத்தோரை வந்து இபி விஜிலன்ஸ் டிஜிபியாக போடுறாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தெருக்கூத்துக்கள். நன்றி, வணக்கம்.